சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ ஜெயிலர் 2 படத்தில் பிஸியாக நடிச்சு கொண்டு இருக்காரு. மேலும் இந்த ஜெயிலர் 2 படத்தை நெல்சன் தான் எடுத்திருக்காரு. இந்த படம் தற்போது விறுவிறுப்பாக ஷூட்டிங் போய் கொண்டிருக்கு. மேலும் ஜெயிலர் 1 படம் எந்த அளவுக்கு வெற்றி என்பது உங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட 650 கோடிக்கு மேலே வசூல் செஞ்சு ஒரு நல்ல லாபத்தை பெற்று தந்தது. அதன் தொடர்ச்சியாக இப்போ ஜெயிலர் 2 படத்தை எடுத்துகிட்டு வராங்க. கடைசியாக சூப்பர் ஸ்டார் நடிச்சிருந்த கூலி படம் பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன்ஸுக்கு நடுவில் ரிலீஸ் ஆச்சு. ஆனால் கடைசியில் அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸை பூர்த்தி பண்ண முடியாமல் போச்சு. காரணம், லோகேஷோட திரைக்கதை சுத்தமாக எடுபடலை. லாஜிக் விதிமீறல்கள் நிறைய இருந்துச்சு. மேலும் ரஜினிகாந்த் ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த திரையுலகத்துக்கும் அது திருப்தி அளிக்காத வண்ணமாக தான் இருந்துச்சு. அதைத் தொடர்ந்து நெல்சன் கண்டிப்பாக ஜெயிலர் 2 படத்தில் ஒரு மேஜிக்கை செஞ்சிருப்பார்னு சொல்லிட்டு அனைத்து ரசிகர்களாலும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் 1000 கோடி அப்படின்ற தமிழ் சினிமா கனவை கண்டிப்பாக நெல்சன் தான் நிறைவேற்றுவார் என எதிர்பார்க்கப்படுது. மேலும் இந்த படத்தில் சூப்பர் ஸ்டாரோட சேர்ந்து மோகன்லால், ஜாக்கி ஷராப், சுனில், தமன்னா, யோகி பாபு, ரெடின் கின்ஸ்லி, ரம்யா கிருஷ்ணன், மேலும் இப்போ பார்த்தீங்கன்னா பாலையாவும் இந்த படத்தில் இணைஞ்சிருக்காரு. தொடர்ந்து இந்த படம் அடுத்த வருஷம் ஜூன் மாதம் ரிலீஸ் ஆகும் என சொல்லப்படுது. இப்போ இந்த படத்திலிருந்து வந்த லேட்டஸ்ட் அப்டேட் என்னன்னா, இந்த படத்துடைய முதல் சிங்கிள் சாங், அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய திரைப்பயணத்தில் இந்த வருஷம் 50வது வருஷம். நாளைக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட பிறந்த நாள். இந்த பிறந்த நாளை செலிப்ரேட் பண்ணும் விதமாக ஜெயிலர் 2 படத்திலிருந்து ஃபஸ்ட்டு சிங்கிள் சாங் விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நெல்சன் அவர்கள் இந்த பாட்டை பார்த்து பண்ணியிருக்காராம். அனிருத் அவருடைய பெஸ்டான பர்ஃபார்மன்ஸை இந்த பாட்டில் கொடுத்துருக்காராம். மேலும் இந்த பாடல் நாளைக்கு சின்ன ப்ரோமோவோட ரிலீஸ் ஆகும் என சொல்லப்படுகிறது. ரஜினிகாந்த் திரைத்துறைக்கு வந்து 50 வருடத்தை செலிப்ரேட் பண்ணும் விதமாக அவருக்கு பொன்விழா நடத்த தமிழக அரசு சார்பில் பிளான் செய்யப்பட்டிருக்கு. ஆனால் ரஜினிகாந்த் எனக்கு எதுவும் வேண்டாம், நான் என்ன அப்படி சாதிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொல்லியிருக்காரு. ஆனாலும் பொன்விழா நடக்குமா நடக்காதா என்பதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். மேலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த படையப்பா படம் நாளைக்கு ரீரிலீஸ் ஆகுது. டிக்கெட் புக்கிங்ஸ் இன்றைக்கி ரொம்பவே அமோகமாக இருக்கான். மேலும் புது சாதனையை படையப்பா படம் படைக்கும் என சொல்லப்படுகிறது. அது தொடர்ந்து படையப்பா 2மே எடுக்கப்பட போகிறாங்க அப்படின்ற தகவலும் கிடைச்சிது. மேலும் தலைவர் 173 இந்த படத்தை ஆரம்பத்தில் சுந்தர்சி எடுக்கிறதா இருந்துச்சு. அதை தொடர்ந்து சுந்தர்சி இந்த படத்திலிருந்து விலகிட்டார். இப்போ சுந்தர்சிக்கு பதிலாக ராம்குமார் பாலகிருஷ்ணா தான் இந்த படத்தை எடுப்பார் என்கின்ற தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கு. அதனால் நாளைக்கு தலைவர் 173 இந்த படத்துடைய அப்டேட் வெளியாக அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுகிறது. மேலும் தலைவர் 173 திரைப்படத்தை கமல்ஹாசன் தான் ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாரு. சாய் பல்லவி இதில் ஹீரோயினாக நடிக்கிறாங்க. சாய் அபயாங்கர் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. மேலும் இந்த படம் 2027 பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும் என ஆரம்பத்தில் சொல்லப்பட்டு வந்தது. அதே டேட்டு தான் இப்பயும் லாக் பண்ண போகிறாங்களாம். பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.